எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் அகாடமி தமிழ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து AutoCAD ப்ரிஃபரன்ஸ் செட்டிங்ஸ். இதை வந்து எப்படி நம்ம வந்து கோடில் சேஞ்ச் பண்ணுறது அதுதான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த லெசன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ட்ராயிங்குள்ளார போய் அந்த ட்ராயிங்கில் வந்து எதாவது சேஞ்சஸ் பண்ணுறது, அந்த ட்ராயிங்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த விஷயம்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து AutoCADோட செட்டிங்ஸ். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷெல் லெவல் ஆக்சஸ், அதாவது அந்த அப்ளிகேஷனோட ஷெல்லில் இருக்கிற ப்ரிஃபரன்சஸ் இது எல்லாமே ட்ராயிங்குள்ளாரே கிடையாது, ட்ராயிங் ஸ்பெசிஃபிக்னே கிடையாது. இது நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா எல்லா ட்ராயிங்ஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ப்ரிஃபரன்சஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த ப்ரிஃபரன்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் நீங்கள் எதை சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அதோட பர்பஸ், அது என்ன பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட மினிமம் மேக்ஸ் வேல்யூஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு செட்டிங்ஸ்க்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து லெட்ஸ் சே இப்போ 0 to 100 தான் வைக்க முடியும். அங்கே போய் நீங்கள் 200 வச்சிங்கன்னா அது இட்ஸ் நாட் அ வேலிட் வேல்யூ. ஸோ அதனால் அந்த ஒரு ரேஞ்ச் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, GitHub லிங்க், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்ன செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, என்னென்ன ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாம் தான். ஸோ ப்ரிஃபரன்ஸ் டிஸ்பிளே ஸ்விஃப்ட் ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணலாம், டிராஃப்டிங், ஃபைல்ஸ், ஓப்பன் அண்ட் சேவ், அவுட்புட், ப்ரொஃபைல்ஸ், செலெக்ஷன், சிஸ்டம் செட்டிங்ஸ் அண்ட் யூசர் ப்ரிஃபரன்ஸ். இது இல்லாமல் சிஸ்டம் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணலாம் இந்த ஃபங்க்ஷன்ஸ் மூலிமா. ஸோ இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த கிராஸ் ஏர், இப்போ நீங்கள் கிராஸ் ஏர் பார்க்குறீங்க, இந்த கிராஸ் ஏரோட லென்த் வந்து எட்ஜ் டு எட்ஜ் நம்ம மாற்றுறதுக்கு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் எப்படி கர்சர் சேஞ்ச் பண்ணுறது, செகண்ட் வந்து ஸ்க்ரால் பார் இருக்கும் நம்ம AutoCADல, அது வந்து எப்படி கொண்டு வருது, ஆன் பண்ணுறது, அதுதான் செகண்டு. அண்டு தேர்டு வந்து மேக்ஸ் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் வேரியபிள், அதோட வேல்யூ வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறது. ஸோ இது மூணுத்தையும் தான் இப்போ இதை பார்க்க போகிறோம். இதே கான்செப்ட் தான் நீங்கள் எல்லாத்துக்கும், கெட் ப்ரிஃபரன்ஸ், செட் ப்ரிஃபரன்ஸ் ரெண்டு தான். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த கெட் ப்ரிஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு எடிட்டர் ஃபங்க்ஷன் கொண்டு வர போகிறோம். அதை நம்ம ரைட் பண்ண அவசியம் இல்லை, ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸாக பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, என்னோட ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதில் வந்து நம்மள்ட்ட ஒரு பிரிண்ட் கமாண்ட் ரெடியாக இருக்குது. ஸோ அதை அப்படியே அந்த லைன்ஸை காப்பி பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் எடிட்டர் ஃபங்க்ஷன் editor.write-message, இதை நீங்கள் போட்டிங்கன்னா கமாண்ட் லைனில் பிரிண்ட் ஆகும் அந்த மெசேஜ். இதை வந்து நான் இங்கே போட்டுட்டு அந்த மேக்ஸ் வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். மேக்ஸ் சார்ட் கோலன் டபுள் கோட்ஸ் ப்ளஸ் மேக்ஸ் சார்ட் அண்ட் மேக் ஷூர் அது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா இன்டிஜராக வருது. ஸோ ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்குவிக்லி லைன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு என்னென்னா ரெஃபரன்ஸ் இல்லை. ஸோ இந்த ரெஃபரன்ஸ்லாம் சார்ட் பண்ணுவோம். எப்போவுமே ACAD அப்படின்னு இருந்துச்சுன்னா முக்கால்வாசி இன்ட்ராப் லைப்ரரியாக இருக்கும். ஸோ இன்ட்ராப் லைப்ரரி நம்ம இது வரைக்கும் ஆடே பண்ணல. ஸோ அந்த இன்ட்ராப் லைப்ரரி ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ரெஃபரன்ஸ். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் AutoCADல போயிட்டு இன்ஸ்டலேஷன் ஃபோல்டரில் நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும். ஸோ இன்ட்ராப் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு autodesk.autocad.introp.dll அது கிடைக்கும். அது நீங்கள் காப்பி பண்ணி எப்போவுமே சொல்கிற மாரி வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஃபோல்டர் வச்சுக்கோங்க. உங்களோட லைப்ரரிஸ் எல்லாத்துக்கும் வந்து ட்ராப் பாக்ஸ்லேயோ ஒன் ட்ரைவ்லேயோ எதுலையோ ஒன்றில் அதில் ஒவ்வொரு வெர்ஷனுக்கான ரெஃபரன்ஸை வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்றைக்கோ ஒரு நாள் அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ ஆட் ரெஃபரன்ஸ், ப்ரௌஸ் அண்ட் இன்ட்ராப், கிளிக் ஆட், கிளிக் ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு யூசிங்ஸ் ஆட் பண்ணோன்னா அந்த ஸ்குவிக்லி லைன்ஸ்லாம் போயிடும், which is fine. ஸோ இப்போ நம்ம என்ன 2 தடவை டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு தடவை நம்ம இருக்கிறத டெலிட் பண்ணிடலாம். ஆக்சுவலி அது தேவையில்லை. ஸோ அது அந்த லைனை டெலிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் ஸோ டிக்ளரேஷன் வந்து ஒரு டிக்ளரேஷன் போதும். ஓகே, ஸோ ஐ திங்க் எல்லாம் சூப்பர். ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லாக் டாக்குமெண்ட் எதுவும் யூஸ் பண்ணல, ஏன்னா நம்ம இது வந்து நம்ம லாக் டாக்குமெண்ட்டுக்கு தேவையான விஷயம் எதுவுமே பண்ணல, DDBGலேருந்து சேஞ்சுமே பண்ணலை. அதே மாதிரி நம்ம ட்ராயிங்குள்ளாரையும் போய் எந்த அப்ளிகேஷன் சேஞ்சும் பண்ணல. ஸோ அதனால் லாக் டாக்குமெண்ட் இதுக்கு தேவையில்லை. டாக்குமெண்ட் லெவல் சேஞ்ச் எது கிடையாது, இது அப்ளிகேஷன் லெவல் சேஞ்ச். ஸோ இதுக்கு தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், அந்த ஸ்க்ரால் பார் இல்லை, ஸோ அதை டர்ன் ஆன் பண்ணுவோம்.
ஸோ இது வந்து நம்ம location வந்து should be under your display. So let's check keyboard shortcut இருக்கான்னு பார்ப்போம். ஸ்க்ரால் பார் வந்து லொக்கேஷன் இங்கே நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் லொக்கேஷன் எங்கே இருக்குன்ட்டு. ஸோ இப்போ AutoCAD ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே அண்ட் இதில் ஸ்க்ரால் பார் இருக்கும், டிஸ்பிளே ஸ்க்ரால் பார் இன் ட்ராயிங்ஸ். அங்கே கிராசர் சைஸ் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. ஸோ அதுவும் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அதான் ஸ்க்ரால் பார். ஓகே, இப்போ வந்து plugin லோட் பண்ணுவோம். ஸோ இந்த கமாண்ட் வந்து நெட் லோட் அந்த சிஸ்டம் வேரியபிள் ஒரு தடவை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ எக்ஸ்பிரஸ் சிஸ்டம் வேரியபிள் இதில் வந்து மேக்ஸ் சார்ட் ஸோ அதில் கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1000 இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிடும். ஸோ வந்து நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் லோட் த plugin அண்ட் செக் இட். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ரன் பண்ணுற கமாண்ட் வந்து செட் ப்ரெஃபரன்ஸ். ஸோ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்டிங்கில் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. நம்ம புதுசு செட் பண்ணுற வேல்யூஸ் கரண்ட் வேல்யூ கெட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சு, கர்சர் பெருசாகிடுச்சு, அந்த கர்சர் கிராஸ் ஆயிடுச்சு அண்ட் கீழே ஸ்க்ரால் பார் வந்துடுச்சு. ஸோ இது எல்லாமே அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இதேமாரி இதில் இருக்கிற எல்லா ப்ரிஃபரன்ஸஸுமே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணலாம். அதில் இருக்க வேல்யூஸை கெட் பண்ணிட்டு அப்டேட்டும் பண்ணலாம். ஸோ டிப்பிக்கலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதிப்பேன் என்னோடய ப்ராஜெக்ட்டில். அது எப்போவுமே நான் எல்லா ப்ராஜெக்ட்லையும் அதை அப்படியே ஆட் பண்ணிப்பேன், யூட்டில் ஃபங்க்ஷன் மாதிரி. ஸோ அதில் வந்து ஒன்று வந்து கெட் அ ப்ரிஃபரன்ஸ் வேல்யூ, இன்னொன்று வந்து செட் அ ப்ரிஃபரன்ஸ் வேல்யூ அது வச்சுருப்பேன். அண்ட் அதே மாதிரி வந்து இந்த ஷார்ட்கட் கீஸ் இது எல்லாமே கீவேர்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு கமெண்ட் மாரி ஒரு டாக்குமெண்ட் மாரி எப்போவுமே வச்சுப்பேன். ஸோ தட் நீ இதை போய் ஒவ்வொருத்தரையும் சர்ச் பண்ணுறதுன்னு அவசியம் இல்லை. அண்ட் அதுலேருந்து நான் போய் குயிக்காக கிராப் பண்ணிப்பேன். ஸோ அது எல்லாமே வந்து we'll see it in a future lesson, so it will be useful for you guys. Thanks guys and subscribe to the channel. ஏதாவது questions இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. Thank you so much.